பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் தண்டனைகளை கடுமையாக்க வழிவகை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். கீழடி அருங்காட்சியகத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர். முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. டங்ஸ்டன் திட்டம் ரத்து என்ற மகிழ்ச்சியான செய்தியை மத்திய அரசு இன்று அறிவிக்கும். விவசாய குழுவினருடன் மத்திய அமைச்சரை சந்தித்த பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. பாஜகவினர் டெல்லிக்கு அழைத்து சென்றவர்கள் டங்ஸ்டன் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளே இல்லை. அரிட்டாப்பட்டியைச் சேர்ந்த கருப்பணன் குற்றச்சாட்டு. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழு ஆய்வு. கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை 17 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காடாக தளர்த்த விவசாயிகள் கோரிக்கை. தமிழ்நாட்டை பற்றாக்குறை மாநிலமாக்கியது அதிமுக தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இருட்டில் உட்கார்ந்து அமாவாசையை எண்ணிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் பதிலடி. பெரியாரை அவதூறாக பேசியதாக கூறி சீமானின் வீட்டை முற்றுகையிட பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் முயற்சி. திருமுருகன் காந்தி, ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 870 பேர் மீது நீலாங்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. பெரியார் குறித்த பேச்சு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆதாரங்களை வழங்க இருப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. பிரபாகரனுடன் தான் இருந்த புகைப்படம் போட்டோஷாப்பா என்றால் ஆதாரங்கள் வெளியிடுங்கள் என்றும் பேச்சு. தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அங்கீகாரம் திரும்ப பெறப்படும். பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. வரலாறு காணாத அளவிற்கு தங்கம் விலை சவரனுக்கு 60,200 ரூபாயாக அதிகரிப்பு. தொடர்ந்து அதிகரிக்கும் என வியாபாரிகள் தெரிவிப்பதால் நடுத்தர வர்க்கத்தினர் அதிர்ச்சி. மகாராஷ்டிராவில் பயணிகள் மீது ரயில் மோதியதில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ரயிலில் தீப்பிடித்ததாக பரவிய வதந்தியால் கீழே குதித்தவர்கள் மீது மற்றொரு ரயில் மோதிய கொடூரம். பழனியில் தைப்பூசத்தையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க உணவு பாதுகாப்புத்துறை அனுமதி கட்டாயம். தன்னார்வலர்கள் மற்றும் தனியார் அமைப்பினருக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். திருச்செந்தூரில் கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை. தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய தலைமை விஞ்ஞானி ராமநாதன் தகவல். காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் மீது பெண்களுக்கு நம்பிக்கை இல்லை. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உத்தரப்பிரதேசத்தில் களை கட்டும் மகா கும்பமேளா. திரிவேணி சங்கமத்தில் 9.24 கோடி பக்தர்கள் புனித நீராடல். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு 10% கூடுதல் வரி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் விரைவில் அறிவிக்க உள்ளதாக தகவல். உக்ரைன் மீதான போரை உடனே நிறுத்த ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தல். இல்லையெனில் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 34 பந்துகளில் 79 ரன்களை விளாசி வெற்றிக்கு உதவிய அபிஷேக் சர்மா.